மத்திய அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செல்லாது என அறிவிக்கப்பட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை கடந்த 2017ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக ஜனநாயக சீர்திருத்த சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், நீதிபதிகள் சஞ்சீவ் கன்னா, பி.ஆர். கவாய், ஜே.பி. பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் பத்திரங்கள் திட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிரானது என நீதிபதிகள் தீர்ப்பு அளித்தனர். இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரியும், திறந்தவெளி நீதிமன்ற அறையில் விசாரணை நடத்த கோரியும் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மறு சீராய்வு மனுவை ஆய்வு செய்ததில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை, எனவே இந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.